அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளின் வீரியத்தன்மை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த ஒரு கிராமவாசியிடம் அவரை உடல்நலம் விசாரிக்க சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியிடம் உடல்நலம் விசாரிக்க சென்றால் அந்த நோயாளியிடம், கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நாடினால் இது உங்கள் பாவத்தை நீக்கி உங்களை தூய்மைப்படுத்திவிடும் என்று கூறுவார்கள். தம்முடைய அந்த வழக்கப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியிடம் கூறிய போது அந்த கிராமவாசி, நான் தூய்மை பெற்று விடுவேன் என்றா சொன்னீர்கள்? சாத்தியம் கிடையாது. இதுவோ வயது முதிர்ந்த பெரியவரை பீடிக்கின்ற ஒரு நோயாகும், காய்ச்சலாகும். இது அவரை மன்னரைகளை சந்திக்க வைக்கும் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் அவ்வாறே நடக்கட்டும் என்று கூறிவிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5656 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தை சொல்கின்ற போது அப்போது நாம் அதற்கு முரண்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இந்த நோய் பரிசுத்தமாக்கிவிடும், தூய்மைப்படுத்திவிடும், பாவத்தை விட்டு தூய்மைப்படுத்திவிடும் என்றுதான் கூறினார்கள். இதை அவர் அமைதி காத்து அப்படியே ஆமோதிப்பதை போன்று இருந்திருக்கலாம். ஆனால் மாறாக அவர் இல்லை, இந்த நோய் என்னை மன்னரையை சந்திக்க வைக்கும் என்று கூறிவிடுகிறார். இப்படி சில வேளைகளிலே நம்மால் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வீரியத்தன்மை பல்வேறு விதமான சிரமங்களுக்கு நம்மை ஆட்படுத்தி விடுகிறது. எனவே தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். பெண்களை நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் உங்களை நரகத்தில் அதிகம் இருப்பதாக கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களில் விவரமுள்ள ஒரு பெண்மணி நரகத்தில் அதிகமாக இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகம் சாபமிடுகிறீர்கள், கணவரிடத்திலே நன்றி இல்லாமல் நடக்கிறீர்கள், அதுதான் காரணம் என்று சொன்னார்கள். இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக, படிப்பினை செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணிகள் கேட்ட அந்த விளக்கம் இருக்கின்றனவே, அந்த விளக்கம் அதிகமாக பெண்கள் இருப்பதாக பார்த்தால் இனி பெண்கள் நரகம் செல்லாமல் இருப்பதற்குண்டான வழி என்ன, எதற்காக வேண்டி அவர்கள் இத்தகைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற கண்ணோட்டத்திலே கேட்டார்கள். அப்படி கேட்ட அந்த வார்த்தைகள் அவர்கள் இது மாதிரி உண்டான குற்றங்குறைகளில் இருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, சரிப்படுத்திக் கொள்வதற்கு சரியான ஒன்றாக அமைந்துவிட்டது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி வார்த்தைகளால் பல்வேறு விதமான விபரீதங்கள் ஏற்படுகின்றன. எனவே நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒன்றை சொல்வதற்கே பயப்படுவார்கள். சில விஷயத்தை பேச வேண்டும் என்று என் உள்ளம் நாடும், ஆனால் சோதிக்கப்பட்டு விடுவேனோ என்று பயந்து பேசுவதில்லை என்று நல்லோர்கள் இத்தகைய கட்டுப்பாட்டிற்குள்ளே தங்களை வைத்திருந்தார்கள் என்கிற செய்தியையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே வார்த்தைகளுடைய வீரியத்தை உணர்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.